மருத்துவர் யோகேஸ்வரி. இவங்க அரசு பள்ளியில படிக்க ஆரம்பிச்சாங்க. 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அதனால அந்த நேரத்தில் சிஎம்ஆ இருந்த கலைஞர் கையால இவங்க விருது வாங்கியிருக்காங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. அதன் பிறகு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்டி முடிச்சிருக்காங்க. 11 வருஷமா இந்த மருத்துவத்துறையில இருக்காங்க. இவங்க அரசு மருத்துவராக இருக்காங்க. நிறைய இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமா இவங்க நிறைய விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்க. சமூக சேவையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டாக்டரா இருக்கணுமோ இல்லை பேஷண்டா இருக்குமோ இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். அவங்க ஒரு ஜட்ஜோ விக்டிமோ இல்லைனாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு கோர்ட்ல இருக்கும். அவங்க போலீஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மக்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்குற இடத்துல இருக்காங்க. அந்த உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அத்தகைய மகத்தான ப்ரொஃபஷன் அவங்களோடது. சொசைட்டியில் எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனால் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் மட்டும்தான் மக்களுக்காக அவங்களோட 24 மணி நேரமும் பயணிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க எல்லாமாவும் இருக்காங்க, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இப்போ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அது மழையாகட்டும், புயல், வெள்ளம், ஏன் கொரோனா டைம்னு எடுத்துக்கோங்க. கோவிட் சமயத்தில் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸா நாங்கள் நின்று போராடணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களும் களத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த வியாதியோட தன்மை என்னன்னு தெரியலனா கூட யூ ஹேவ் டு மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் குணமாயிருக்காங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த களத்துல நின்று நீங்களும் போராடி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்ல அதுவும் உங்க குழந்தைங்களோட பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் இருக்கு.